கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாடல், உன்னதரே நீர் மகிமை, இந்நிலம் சமாதானத்தை அடைய அன்பு ஓங்க, பராபரனார் கர்த்தாவே பரமராஜர் கர்த்தாவே வல்லமை தந்தாய் வாழ்க, தாழ்ந்து வீழ்ந்து போற்றுவோமே புகழ்வோமே தொழுவோமே, வாட்சி மேன்மைக்கென்றும் தோத்திரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாடல். Daya Gode
ஏக மேன்மை தோங்கி ஓழ்வி முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 43. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 43. சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 55 verses from 1 to 5. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் நம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு. ஆண்டவரே, தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர் கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு
ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்தில் இப்படி வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற MCIக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே MCI மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் MCI மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் 2வது அலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை, ஆண்டவரே, தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படாதபடி உடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. 2 குழுக்களாக பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் குழுவில் 11 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும், 2வது குழுவில் 5 வயதிலிருந்து 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும். இதற்கான விவரங்களை சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன் திருமதி பிரியங்கா ரிச்சி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை ஜபத்தோடு இந்த பாடசாலையிலே சேர்த்து பயிற்றுவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில்
தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 1ஆம் தேதி மிஸ் ரோஹிட்டா ஆல்ஃபிரட். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இப்போது அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரர் விமல்குமார் அவர்கள் இன்றும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மத்திலே பயின்றளிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 6வது பகுதியை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களை வழிநடத்தும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 50வது அதிகாரத்திலிருந்து 59வது அதிகாரம் வரை நாம் தியானிப்போம். இது 6வது பகுதி. அதாவது, யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கின்றார்கள். அப்பொழுது பாபிலோன் ராஜ்யத்தை பெர்ஷியா ராஜ்யம் மேற்கொள்கின்றது. அந்த பெர்ஷியா ராஜ்யத்திற்கு கோரேஸ் ராஜாவாக இருக்கின்றார். அப்பொழுது இந்த கோரேஸ் ராஜா பார்க்கின்றார், இந்த உலகம் அனைத்தையும் பரலோகத்தின் தேவன் எனக்கு அழித்து விட்டார். நான் இப்பொழுது அந்த பரலோகத்தின் தேவனை நான் கனப்படுத்த விரும்புகின்றேன். எனவே யூத ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லோரும் எருசலேமுக்கு கிளம்பி போய் அந்த பட்டணத்தை கட்டி அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்று கோரேஸ் மன்னன் அந்த ஜனங்களை அனுப்புகின்றார். இப்பொழுது எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பல. கிட்டத்தட்ட 50,000 பேர் தான் கிளம்புறாங்க. அநேக ஜனங்கள் பாபிலோன்லயே நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. இப்பொழுது இந்த ஜனங்கள் சியோன் பட்டணத்துக்கு வர்றாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. அப்பொழுது அதை கட்டுவதில் ஏராளமான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அப்பொழுது இந்த சீயோன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு முறையிடுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாக என்ன சொல்றாரு? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், என்னை உன் உள்ளங்கையில் வைத்திருக்கின்றேன், ஆகையால் நான் ஒருபோதும் உன்னைய மறக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இந்த பட்டணம் இப்படி ஒரு சாதாரண பட்டணமாக இருக்க போவதில்லை.
நான் உனக்கு இந்த பட்டணத்தை கட்டித்தரப் போகின்றேன். அதாவது அநேக குமாரத்திகள் தீவிரித்து இந்த பட்டணத்திற்கு வந்து இந்த பட்டணத்தை கட்டுவார்கள். அப்பொழுது இந்த பட்டணம் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பரிசுத்த நகரம் என்றும் அழைக்கப்படும். எல்லா ஜாதிகளிடத்திலும் இருந்து இந்த இடத்திற்கு வருவார்கள். அதில் திருச்சபையும் உள்ளடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையற்றவளாகிய நீ அநேக பிள்ளைகளோடு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த பட்டணத்தில் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஜனக்கூட்டம் இந்த இடத்தில் வந்து வாசம் செய்யும் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? உன்னுடைய குமாரர்களை கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன்னுடைய குமாரத்திகளை தோளில் சுமந்து கொண்டு வருவார்கள், ராஜாக்களும் ராஜாத்திகளும் உன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. கடைசியா அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, நீ எனக்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அப்படி என்று ஒரு பிராமிஸ கொடுக்கிறார். இததான் நம்ம கடந்த வாரம் நாம் முடிவு அதிகாரத்தில் நாம் சிந்தித்தோம். அதாவது 49வது அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ கிளியரா சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு தான் அந்த 49வது அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். இப்போ 50வது அதிகாரத்தை எழுத தொடங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தாய் மகனும் பொட்டி தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எங்க போறாங்க? அக்கிரமம் செய்வதற்காக அவர்கள் கிளம்பி விடுகின்றார்கள். இன்னும் நம்மளால இந்த சீயோன் பட்டணத்தில் இருக்க முடியாது அப்படி என்று எல்லோரும் கிளம்பி விடுகின்றார்கள். இதில் திருச்சபையும் அடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுளை விட்டு ஆண்டவரை விட்டு தூர சென்று விடுகின்றார்கள். அப்பதான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் கேட்கிறார், நான் உன் தாயை அனுப்பிவிட்ட பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தள்ளுதற் சீட்டு எங்கே? தள்ளுதற் சீட்டுனா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாப்பீங்கன்னா அது டைவோர்ஸ்னு கொடுத்திருக்கோம். அப்படின்னா அந்த தள்ளுதற் சீட்டை காட்டு, நானா உன் தாயை அனுப்புனேன் அப்படின்னு கேட்கிறார். நான் யாற்றையாவது கடனா வாங்கியிருந்தேன், உன்னை விற்று போட்டு விட்டேன் என்று அவளுடைய குமாரர்களிடம் கேட்கின்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பழியை தான் அந்த சீயோன், அதாவது அந்த தாய் ஆண்டவர் மீது சுமத்துகின்றார். ஆண்டவர் தான் எங்க அனுப்பி விட்டாரு, எங்களை அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தொடங்குறார். அதுக்குதான் ஆண்டவர் மறுமொழியாக சொல்றாரு, அப்படின்னா எனக்கு அந்த தழுதற் சீட்டை காமி அப்படின்னு கேட்கிறார். ஆக இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை மீட்கின்ற அளவுக்கு என்னுடைய கை குறுகியாவிட்டது, அல்லது உன்னை மீட்பதற்கு எனக்கு பலன் இல்லாமற் போயிட்டா என்று அந்த இடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறார். அதை வைத்து விட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் அனைத்தையும் திருச்சபையும் உள்ளடங்க அங்க என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மீட்பின் திட்டத்தை அந்த இடத்துல பிரசன்ட் பண்றாரு. இதுதான் 50வது அதிகாரம். அந்த மீட்பின் திட்டத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சொல்றாரு. அந்த மீட்பின் திட்டம், முதலாவது திட்டம் என்னது? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பிரசன்ட் பண்றாரு. என்ன பிரசன்ட் பண்றாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவ அழைக்கிறார். என்ன போட்டிருக்குன்னா, அவர் காலை தோறும் இயேசு கிறிஸ்துவோட உரையாடுவார், அவருக்கு கற்றுக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய செவியை சாய்த்து ஆண்டவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்பதான் சொல்றாரு, ஏசாயா எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு கல்விமானின் நாவை கொடுப்பார். ஏன் அப்படின்னா, அந்த நாவை வைத்துதான் அவர் நம்மிடம் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மிடம் பேசக்கூடிய அந்த நாவு திறமைய ஆண்டவர் அவருக்கு எஜுகேட் பண்றார், கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவரும் அதை செவிசாய்த்து கேட்கின்றார். இப்ப அடுத்ததாக ஆண்டவரை எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாருன்னா, அவருடைய முதுகை அடிக்கிறதற்கும் அவருடைய தாடை மயிரை பிடுங்குவதற்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் இயேசு கிறிஸ்துவை தயார்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு போயிருக்கு, இப்படி எல்லாம் நம்ம இந்த பாதையை நாம் கடந்தாதான் இந்த உலக மக்கள் அனைவரையும் நாம் மீட்டுக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஐடியாவை தான் அந்த இடத்துல பிரசன்ட் பண்றார். இதுதான் 50வது அதிகாரம்.
இப்பொழுது 51வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த மீட்பை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய நம்மை பார்த்து, திருச்சபையை பார்த்து, உலக ஜனங்கள் அனைவரையும் பார்த்து என்ன கூறுறாருன்னா, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகின்ற நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்படின்னாதான் நீங்கள் மீட்டு எடுக்கப்பட முடியும். அப்படி மீட்டு எடுக்கும் பொழுது, மீட்டு எடுக்கப்படும் பொழுது, நான் உங்களை ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றார். நீ என்னை பற்றி என்னை நோக்கி பார்த்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன். உனக்கு இந்த வேதத்தை வெளிப்படுத்துவேன். என்னுடைய பிரமாணத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னுடைய கட்டளைகளையும் கற்பனையையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படி அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்ற சீயோன் ஜனங்கள் என்னை நோக்கி திரும்ப வருவார்கள். அவளை விட்டு சென்ற தாயும் குமாரரும் திருச்சபையும் உலக மக்கள் அனைவரும் திரும்பி வருவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு, கீத சத்தத்தோடு, ஆர்ப்பரிப்போடு இந்த இடத்துக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுல இந்த அதிகாரத்துல 2 முக்கியமான காரியங்களை அவர் வெளிப்படுத்துறார். ரொம்ப அருமையான சத்தியம். என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நீ என்னால் மீட்கப்படும் பொழுது அல்லது நீ என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்கள் உங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களை குறித்து நீங்கள் பயப்படுவதற்கு who are they? அவர்கள் யார்? அவர்கள் புல்லுக்கு ஒப்பானவர்கள், புல்லை போல உலர்ந்து விடுவார்கள். அவர்கள் கூறுவதை வச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? who are they அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த அதிகாரத்துல. 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகம் அனைத்தையும் படைத்து உங்களை மீட்கக்கூடிய சக்தி வாய்ந்த என்னை நீங்கள் மறப்பதற்கு நீ யார்? இதுதான் 2வது கேள்வி கேட்கிறார். அதாவது என்னை மறப்பதற்கு you have no rights அப்படிங்கிறார். who are you to forget me? என்னை மறக்க முடியாது உன்னால். ஏனென்றால் அந்த உலகம் அனைத்தையும் மீட்டுக் கொண்டவர். 2 சத்திய வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள். we cannot அப்படி என்று இந்த அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். அடுத்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணியை, மீட்பின் திட்டத்தை 50வது அதிகாரத்துல சொன்னாரு. 51வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, நமக்கு அந்த மீட்பின் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டார். இப்பொழுது 52வது அதிகாரத்துல சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், உன்னுடைய பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள், உன்னுடைய தூசியை உதறி எரிந்து விடு, உன்னுடைய கழுத்தை சுற்றிலும் உள்ள அந்த பாவ கட்டுக்களை அறுத்து எரிந்து விடு. இனிமேல் இந்த பரிசுத்த நகரத்தில் அந்நியனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் நுழைய முடியாது. ஏனென்றால் இந்த நகரத்தை நான் பரிசுத்த நகரமாக மாற்றிவிட்டேன். அதில் திருச்சபை உள்ளே வசிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தந்து விட்டேன். உங்க எல்லாரையும் மீட்டு இந்த சீயோனுக்கு கொண்டு வந்துட்டேன். இது பரிசுத்த நகரமாக மாற்றப்பட்டு விட்டது. சமாதானத்தை சுவிசேஷமாக கூறக்கூடிய சுவிசேஷகனுடைய பாதங்கள் அந்த மலைகளில் இறங்கி விட்டது, அந்த மலைகளில் காணப்படுகின்றது. எக்கால சத்தம் தொனிக்கின்றது, ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கின்றது. சுற்றிலும் உள்ள எல்லா ஜாதிகளும் பார்க்கின்றார்கள், இது என்ன நடக்குது இந்த சீயோனுக்கு, இந்த நகரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முன்பாக நடந்து போகும் பொழுது அவருக்கு பின்பாக நாம் அவரை பின்பற்றி, நமக்கும் பின்பாக ஆண்டவர் நம்மை பாதுகாவலாக நடத்தி கொண்டு வருவதை எல்லா ஜனங்களும், உலக ஜனங்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள். சுற்றுப்புறத்தார், புறதேசத்தார்
எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்து வியப்படைகிறாங்க. இப்படி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. யார் இவரு, யார் இவரு இப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போறாங்க? திருச்சபையையும் இந்த இஸ்ரவேலரையும் யாக்கோபையும் யார நடத்திட்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா பதிவு செய்யறாரு, இவர்தான் அவரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவருதான் அவரு அப்படிங்கிற. அவர்னா யாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் 53வது அதிகாரத்தை எழுத தொடங்குகின்றார். எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவருதான் இவருன்னு சொல்றத நீங்க விசுவாசித்தது யார்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையின் போது அவர் எப்படி காணப்பட்டார்னா, அவர் அழகில்லாதவராக இருந்தார், சௌந்தரியம் இல்லாதவராக இருந்தார். அவரை பார்ப்பதற்கு அவருடைய ரூபம் அழகாக இல்லை. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவர் பெரிய லுக்கா இல்ல. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார், நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் காயங்களாக சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இப்ப இந்த இடத்துல இவை எல்லாவற்றையும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த டைம்ல ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க கொடுக்கிறாங்க. இதுதான் பிக்கெஸ்ட் டாஸ்க் இந்த சாப்டர்ல. என்ன பண்ண தப்பு பண்ணது நம்ம. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கிறார்னா, நம்முடன் சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். நம்மளோட காம்ப்ரமைஸ் ஆகணுமா? அந்த ஆக்கினையை ஆண்டவர் அவர் மீது சுமத்தினார். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ இவரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதையோ பண்ணிட்டார் போல, அதனால ஆண்டவர் அவரை தண்டிக்கின்றார், அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாமல் இருக்கின்றார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக எடுத்து செல்லப்படும் சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அந்த இடத்துல அமைதியா இருந்தார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இப்ப கடைசியா என்ன சொல்றாரு, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இங்க பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி அவர் வேண்டுதல் செய்யும் போது இந்த உலகம் அனைத்தையும் திருச்சபையையும் உள்பட ஆண்டவர் மீட்டு எடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகம் அனைத்திற்கும் மீட்பை, ரட்சிப்பை அளிக்கின்றார். ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ரட்சிக்கப்படுகின்றது. அந்த ரட்சிப்பை தான் இந்த 53வது அதிகாரத்தில் அவர் கூறுறார். இப்போ இந்த மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை கையில் எடுத்தவராக 54வது அதிகாரத்தை அவர் தொடங்குறார். அவர் எப்படி தொடங்குறாரு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து சந்தோஷப்படு, ஏன்னா அநேக பிள்ளைகளை இப்ப நீ பெற்றெடுத்து விட்ட, கற்பம் தெரியாமல் நீ இப்படி பெரிய ஜனக்கூட்டத்தை உன்னுடைய பிள்ளைகளாக பெற்று எடுத்து விட்டாய். இந்த சியோனில் அவர்கள் வாசம் செய்ய போகின்றார்கள், இந்த பரிசுத்த நகரத்தில் அவர்கள் வாசம் பண்ண போகின்றார்கள் அப்படின்னு ஆண்டவர் அவர் மீட்டு தந்த அந்த ஜனங்களை அவருக்கே பரிசாக கொடுத்து விடுகின்றார். அதனாலதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்துறார் 54வது அதிகாரத்தில். இப்ப மீட்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர். நீ கைவிடப்பட்டு மனம் நொந்து போனவளாய் இளம் வயதிலேயே விதவையாக்கப்பட்டு தள்ளப்பட்டு போனவளாய் இருந்த உன்னை ஆண்டவர் மீட்டு எடுத்தார். அதாவது 50வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க, தள்ளுதல் சீட்டை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதனாலதான் நாங்க இப்போ போயிட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த ஜனங்களை 54வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு,
நீ தழுதற் சீட்டை பெற்றுக்கொண்டாய் என்று என் மீது ஒரு புகார சுமத்திரிய, இப்ப நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், தள்ளிவிடப்பட்ட உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல பிரசன்ட் பண்றாரு. அடுத்ததா என்ன சொல்றாரு, நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளத்தை போல இனிமேல் இந்த வெள்ளம் புரண்டு இந்த உலகத்தை அழிக்காது என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆணையிட்டு கொடுத்தது போல இனிமேல் நான் உங்கள் மீது கோபம் கொள்வதில்லை என்று அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆணையிட்டு கொடுக்கின்றார். நான் இனிமே உங்க மேல கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பிராமிஸ் பண்றாரு. அதோட கூட சொல்லி என்ன சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபையும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் நித்தியமாக உங்களுடன் வாசமாயிருக்கும் என்று ஒரு பிராமிஸ கொடுக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒரு பிராமிஸ கொடுக்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்து சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லாவித ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு அந்த பரிசுத்த நகரத்தில் வாசம் பண்ண போகின்ற ஆவிக்குரிய திருச்சபைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். ஏன்னா அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கும். அந்த வாக்குத்தத்த வசனங்களை பொதுவாக நாம் நமக்கு சொந்தமாக்கி அதற்காக ஜெபிப்பது உண்டு. ஆனால் அதற்கு முன்பு நம்மை நாமே அந்த பரிசுத்த நகரத்துக்கு, அந்த சீயோனுக்கு பாத்திரவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி மாற்றப்படாமல் நாம் வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து ஜெபிப்போம் என்றால் அதற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இப்படி என்றுதான் அந்த 54வது அதிகாரத்தை அவர் முடிவு செய்கின்றார். இப்பொழுது 55வது அதிகாரத்துல சொல்றாரு, ஓ தாகமாய் இருக்கிறவளே, எல்லாரும் என்னோட வாங்க, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு, நான் ஜீவ அப்பமும் என்கிட்ட இருக்குது, பணமும் இன்றி விலையும் இன்றி நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், என்கிட்ட வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சீயோனில் வாசம் செய்யப்படக்கூடிய திருச்சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நான் தாவீதோடு செய்த உடன்படிக்கையை போல உங்களிடமும் நான் அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு பிராமிஸ் பண்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்றார். இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள் ஃபுல்லா. ஏன்னா மீட்டெடுக்கப்பட்டோம்ல, ரட்சிக்கப்பட்டோம்ல, சீயோன் நகரத்துல என்டர் ஆயிட்டோம்ல. அடுத்தது என்ன சொல்றாரு, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என் வழிகளும் மிகவும் உயர்ந்தவைகள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதே போல அடுத்தது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற சித்தத்தோடு அந்த வசனத்தை நான் அனுப்புகின்றேனோ, அது அந்த சித்தத்தை நிறைவேற்றிய பிறகுதான் அந்த வசனம் என்கிட்ட திரும்பிடும். அந்த வசனத்துக்கு அவர பவர் அப்படிங்கிற வெறுமையாக ஒரு நாளும் திரும்ப வராது. அது யார் மூலம் வருகின்றது என்பது இட்ஸ் டோட்டலி டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஆனா அவருடைய வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 3-4 காரியங்களை இந்த இடத்துல வைக்கிறார். ஜீவ தண்ணீரை சொல்றாரு, ஜீவ அப்பத்தை சொல்றாரு, கடவுளை நம்ம கண்டடையத்தக்க நேரத்துல கண்டடையணுங்கிறாரு, சமீபமா இருக்கணும் போது அவரை நோக்கி பார்க்கணுங்கிறாரு, நினைவுகளை பத்தி சொன்னாரு, வழிகளை பத்தி சொன்னாரு, அவருடைய வசனத்துக்கு உள்ள பவரை பத்தி சொன்னார். இதுதான் 55வது அதிகாரத்துல சொல்றாரு. இப்ப 56வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப மறுபடியும் பாபிலோனுக்கு போயிடுறாரு. இப்ப இதுவரைக்கும் திருச்சபையையும் இஸ்ரவேலர்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களையும் ஆவிக்குரிய திருச்சபையும் அப்படியே லைன்லயே கொண்டுட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக்.
இங்க என்ன நடக்குது? மறுபடியும் பாபிலோன்ல நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த இடத்துல பிரசன்ட் பண்றார். என்ன பிரசன்ட் பண்றாருன்னா 56வது அதிகாரத்துல பாபிலோனுக்கு சென்றவர்களில் ஒரு குறிப்பிட்ட செலக்டிவ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அநேக அந்நிய புத்திரர்கள் இந்த யூத ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கின்றார்கள். அப்பதான் ஆண்டவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாருங்க, என்னை சேவிக்கின்ற இந்த அந்நிய புத்திரர் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் என்னை சேவிக்கவும் என்னுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும் அவர்கள் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தது நிமித்தம் அவர்களையும் நான் என்னுடைய அந்த பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போவேன். இந்த சீயோனுக்கு திரும்பி வரும்போது அவர்களை அழைத்துக் கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். அந்த ஜெப வீட்டுக்குள்ள உள்ள செல்றதுக்கு பரிசுத்தம் மாத்திரம் இருந்தா போதும். என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி என்று ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த அந்நிய புத்திரர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். நாம மாத்திரம் அந்த பரிசுத்த நகரத்துக்கு பாக்கியவான்கள் அல்ல, அநேக அந்நிய புத்திரர்களும் அதை சேர்ந்து கொள்வார்கள் என்பதற்கு இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக காணப்படுகின்றன. இதுதான் அந்த இடத்துல உள்ள அந்த அதிகாரத்துல உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்நிய புத்திரரையும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு, இந்த பாபிலோனுக்கு செல்லும் போது யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கிங்டம்க்கு போனாலும் அடிமைகளா போகும்போது யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை அன்னகர்களாக மாற்றி விடுவார்கள். இந்த லிஸ்ட்ல தான் தானியேலும் இருப்பார் என்று அநேக வேத வியாக்கியானங்கள், வேத நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஏன் அப்படின்னா, தானியேல அவருடைய நண்பரோட சேர்ந்து துரை மக்களையும் ராஜகுலத்தாரையும் சேர்ந்து எங்க கொண்டு போறாங்க, நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில போட்டுறாங்க. அரண்மனையில போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவர்களை அன்னகர்களாக மாற்றி விடுகின்றார்கள். இந்த அன்னகர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் பட்டமரம் என்று சொல்லி தங்களை தாங்களே சபித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு நாளும் நீ பட்டமரம்னு சொல்லாத. ஏனென்றால் நான் என்னுடைய ஆலயத்துக்குள்ளும் என்னுடைய மதில்களுக்குள்ளும் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிலும் உனக்கு உயர்ந்த இடத்தையும், நம்மை காட்டிலும் திருச்சபையை காட்டிலும் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தையும் உன்னதமான கீர்த்தியையும் அழியாத நித்திய நாமத்தையும் நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். நான் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்த்துக் கொண்டது போல அன்னர்களையும் நான் சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் திருச்சபையாகிய நம்மை விட உயர்ந்த ஸ்தானத்தில் பரிசுத்த நகரத்தில் காணப்படுவார்கள் என்று அந்த இடத்துல ஏசாயா பதிவு செய்கின்றார். இப்படி ரெண்டு காரியங்களை குறித்துதான் 56வது அதிகாரத்துல அவரு சொல்றார். இப்போ இது எங்க உள்ளது, பாபிலோனுடைய அந்த இடத்துல உள்ள நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். இப்ப 57வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, இப்ப மனாசே பீரியடுக்கு போறார். இப்ப மனாசேனா யாரு, எசேக்கியாவோட பையன். இப்ப இந்த எசேக்கியாவோட பையன் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை நடப்பித்தான், கர்த்தர் விரும்பாததை செய்தான், அந்த நகரத்தை இரத்த பழிகளால் நிரப்பினான், குற்றமில்லாத ஆத்துமாக்களை அவன் கொலை செய்தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அநேக பரிசுத்தவான்களை, நீதிமான்களை அவன் போட்டுட்டான். அதுதான் அந்த அதனாலதான் அந்த வசனம், அந்த அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீதிமான் மடிந்து போகின்றான், அதை யாரும் மனதில் வைப்பதில்லை, புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், அதை குறித்து யாரும் சிந்திப்பாரில்லை, ஆனால் அவர்கள் சமாதானத்தோடு நித்தியத்திற்குள் பிரவேசித்து அமைதியாக அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏசாயா அந்த இடத்துல சொல்றார். ஆனால் நீங்களோ அந்த மனாசே பீரியட்ல உள்ள அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வேசி மார்க்கத்தாரும் விபச்சாரக்காரரும் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை நீங்க தீக்கடக்க பண்ணுகின்றீர்கள், நீங்கள் உங்க சொந்த குமாரர்களை பலி செலுத்துகின்றீர்கள், எல்லா பச்சையான மரத்தின் கீழும் விக்கிரகங்களையும்
சிலைகளையும் வைத்து நீங்கள் வணங்குகின்றீர்கள். எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க. அந்நிய ராஜாக்களோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கின்றீர்கள். இப்படி ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத எல்லா காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அந்த துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கிற அலையை போன்றவர்கள். அந்த கொந்தளிக்கிற அலை என்ன பண்ணும்? அழுக்கை அந்த கரையில தள்ளிக்கிட்டே இருக்கிறது போல உங்களுடைய ஆத்மா இருக்கு பாருங்க, உங்களுடைய இருதயத்திற்குள் ஒரு ஃபேக்டரி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. பாவத்தை உற்பத்தி செய்து செய்து மாம்ச இச்சைகளாக வெளியே கொண்டு வந்து கக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்றார். ஆனாலும் இந்த பட்டணத்தில் உள்ள உங்களை நான் மீட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்பதான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அந்த அதிகாரத்தில் சொல்றாரு ஏசாயா, நான் பணிந்த ஆவிகளை உயிர்ப்பிப்பதற்கும், வாக்குத்தத்தம், நொறுங்குண்ட ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் நான் வாசம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நீங்க இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் விட்டு வரணும். இது திருச்சபைக்கும் இது உகந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் கூட இன்று அநேக காரியங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவங்க செய்யறதா நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். நாமும் அதே பாவங்களை தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் விட்டு விட்டு நம்ம வரும்போதுதான் அவரால் அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு அளிக்க முடியும் என்பதை ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 58வது அதிகாரத்தில் மறுபடியும் பாபிலோனுக்கு போயிடுறார். இப்ப பாபிலோன்ல இந்த ஜனங்கள் 70 வருடமும் ஒவ்வொரு வருடமும் 5வது மாதமும் 7வது மாதமும் உபவாசம் இருக்கிறாங்க. இது சகரியா 7வது அதிகாரத்துல இப்படி இருந்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பார். அப்படி அவர்கள் உபவாசம் இருக்கும் போது இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்களையே ஒடுக்கி உம்மை நோக்கி கூப்பிட்டு ரொம்ப சத்தமோடு கூப்பிடுறோமே, கேட்காத மாதிரி இருக்கிறீரே அப்படின்னு அவர்கிட்ட சார்ஜ் பண்றாங்க அவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் எனக்காக இருக்கிற, உனக்காக தானே இருக்கிற. அடுத்தது அந்த உபவாசம் இருக்கும்போது நீ உன் இச்சைகளின்படி நடந்து உன்னுடைய சொந்த வேலையை தானே நிறைவேற்றிட்டு இருக்கிற. அதுவல்ல உபவாசம். பசியுள்ளவனுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும், தங்க இடம் இல்லாதவனுக்கு தங்க இடம் கொடுக்கணும், உன்னுடைய சொந்த சகோதரனை சேர்த்துக் கொள்ள வேண்டும், பாவ கட்டுகளில் இருந்து கொண்டிருப்பவர்களை விடுதலையாக்க வேண்டும். இதுவல்லோ எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை அந்த இடத்துல கொடுக்கிறார். சோ இந்த அதிகாரத்துல உபவாசத்தை ஹைலைட் பண்றாரு. ஒண்ணு. அடுத்தது பரிசுத்த ஓய்வு நாளை பத்தி அடுத்தது எழுதுறாரு. அது ரெண்டு. அதுல என்ன சொல்றாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்று நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் சொந்த வேலையை செய்யாமலும், உங்களுக்கு இஷ்டமானது செய்யாமலும், உங்க இஷ்டமான இடத்திற்கு செல்லாமலும், உன்னுடைய கால்களை விலக்கி, அடுத்தது உன்னுடைய சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் மகிமையின் நாள் என்றும் நீ எண்ணுவாயானால், நீ என்னுடைய பர்வதத்தில் உயர்ந்த இடத்தில் உன்னை வாசம் செய்ய பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப 58வது அதிகாரத்துல உபவாசத்தை பத்தி சொல்றாரு. பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டிய விதத்தை குறித்து கூறுகின்றார். இப்பொழுது 59வது அதிகாரம், இதான் கடைசி அதிகாரம் இன்றைய தியானத்தில். இப்போ நம்ம 58 அதிகாரங்களை கடந்து வந்து விட்டோங்க ஏசாயால. ஆனா ஒரு தடவை கூட யூத ஜனங்களும் சரி, திருச்சபையில் உள்ளவர்களும் சரி, ரிப்பன்ட் பண்ணல. அதாவது மனம் திரும்பணும், மீட்டுக் கொள்ளப்படணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னாலும் அப்படி பண்ணல. 59வது அதிகாரத்துலதான் திருச்சபையும் சரி, இஸ்ரவேலர்களும் சரி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க பாவம் செஞ்சிட்டோம்,
நாங்க பொய் பேசிட்டோம், எங்கிட்ட ரொம்ப மீறுதல்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, அழுக்கு நிறைந்தவர்களாக காணப்படுகின்றோம், உமக்கு விரோதமாக நாங்க கலகம் செய்து விட்டோம், நாங்க இப்போ மனம் திரும்ப ஆசைப்படுகின்றோம், உன் மண்டையில் நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம், எங்களை மீட்டுக் கொள்ள மாட்டீரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல தங்களை சரண்டர் பண்றாங்க. அப்பதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, அல்லது நீ சொல்றதை கேட்கறதுக்கு என்னுடைய செவி மந்தமாக போய்விட்டதோ? கிடையாது. உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி என்னுடைய செவியை மந்தமாக்கி உங்களை பார்க்காதபடி என்னுடைய முகத்தை மறைக்கின்றது என்று கூறுகின்றார். அப்படி கூறிவிட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு ஹார்னஸ் கொடுக்கிறார். என்ன ஹார்னஸ் கொடுக்கிறார்னா, அவர் என்ன சொல்றாரு, ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் கச்சையையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையையும் உங்களுடைய கால்களில் தொடுத்துக் கொள்வீர்கள் என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களால் போராடி அவைகளை மேற்கொண்டு என்னுடைய ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை முடிவு செய்யறாரு. மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வந்து சேருவாங்க. அது யாக்கோபுலயும் இருக்கலாம், திருச்சபையில இருக்கலாம், எல்லா ஜனங்களும் என்னிடம் வந்து சேருவார்கள். அப்பொழுது நான் என்னுடைய ஆவியை அவர்கள் மீது அமர பண்ணி என்னுடைய வாயின் வசனத்தை அவர்கள் வாயில் கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் சந்ததியுடைய சந்ததியிடத்திலும் நான் ஒரு சமாதான உடன்படிக்கையை நித்தியமாக பண்ணுவேன் என்று அந்த அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். இப்படி நாம் 59 அதிகாரங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் பாராட்டிய பெரிய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையை காண கொடுத்த தேவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 6 வாரங்களாக நாங்க வேதத்தில் உள்ள ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் உள்ள 6 பகுதிகளை நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உங்களுடைய மீட்பை ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் இந்த சத்திய நகரத்திற்கு, சியோனுக்கு, அந்த ஜெப வீட்டிற்கு நாங்கள் வர முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மூலம் அநேகரை பாத்திரவான்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை இந்த நாளில் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல். Hallelujah.
ஆனால் என் பாவம் சுமந்து ரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பற்றினேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.